வெல்கம் டு ஆதித்யா சேனல். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி. ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து வழிபட்டு சிவாலயங்களில் சிவன் சன்னதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தால் ஒரே நாளில் ஓராண்டிற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள். அதனால்தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலனை கொடுக்கிறது. சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். மகா சிவராத்திரி விரதம் இருப்பதால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்ப்போம். மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்று வருவது மகா சிவராத்திரி. மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருந்து வரும் எல்லா வகை நலனையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்று வருவது மகா சிவராத்திரி. மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருந்து வரும் எல்லா வகை நலனையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. சிவ என்ற சொல்லே மங்களம் என்பதை குறிக்கும். சிவராத்திரி என்றாலே மோட்சம் தருவது என்றே பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவராத்திரிகளில் மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று ஐவகை உண்டு. இதில் மகா சிவராத்திரி விரதமே மிக பெரும் வழிபாடாக கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி தினத்தன்று ஒரு வில்வ மரத்தின் மேல் அமர்ந்திருந்த குரங்கு இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து வில்வ இலைகளை பறித்து அந்த மரத்தின் கீழே போட்டுக் கொண்டிருந்தது. அந்த மரத்தடியில் அச்சமயம் சிவனாரும் உமையம்மையும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். குரங்கு அறியாமல் செய்த பூசனையை ஏற்று சிவனார் மறுபிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் செய்தார். தன்னை அறியாமல் செய்த பூசனைக்கு இவ்வளவு பலன் என்றால் நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரி அன்று காலை நீராடி இறைவனை நினைத்து விரதம் நன்முறையில் நிறைவேற பிரார்த்திக்க வேண்டும். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். மாலையில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வில்வத்தால் பூஜை செய்ய வேண்டும். இரவு 4 காலங்களிலும் பூஜை செய்ய வேண்டும். சிவராத்திரி இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரையே லிங்கோற்பவ நேரம் எனப்படுகிறது. ஆகவே 4 காலங்களிலும் பூஜை செய்ய முடியாதவர்கள் லிங்கோற்பவ காலத்திலாவது பூஜை செய்ய வேண்டும். இயலாதவர்கள் கோவிலில் நடைபெறும் 4 கால வழிபாடுகளிலும் பங்கு கொள்ளலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். ருத்ராபிஷேகம் என்பது சிவனாருக்கு செய்யப்படும் அபிஷேகம். மந்திர பூர்வமாக செய்யப்படும் இது மிகச் சிறப்பு வாய்ந்தது. ருத்ராபிஷேகத்தை பற்றிய விவரங்கள் அறிந்து இதை இல்லத்தில் செய்ய இயலாவிட்டால் ஆலயங்களில் செய்யலாம். சிவராத்திரி அன்று ருத்ராபிஷேகம் செய்வது மிகச் சிறப்பு. மறுநாள் காலை சிவராத்திரி தினத்தில் சிவ ஆலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்றால் புண்ணியங்கள் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். சிவபெருமான ஆழகால விஷத்தை உண்டு மயங்கி சாய்ந்தார். அப்போது சிவபெருமானை தேவர்கள் பூஜித்த காலம் சிவராத்திரி. பிரளய காலத்தில் உலகம் முற்றிலுமாக அழியாமல் இருக்க இந்த அகிலத்தின் அன்னையான அகிலேண்டேஸ்வரி ஈசனை சிவராத்திரி அன்று 4 ஜாமத்தில் பூஜை செய்தார். மகா சிவராத்திரி அன்று பல மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகங்கள் செய்ய முடியாதவர்கள் தண்ணீரையும் வில்வ இலையையும் சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பித்து வெல்லம் பச்சரிசியை நெய்வேத்தியமாக படைத்து வணங்கி ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவா என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே சகல நன்மைகளும் தருவார் சிவபெருமான் என்பது நம்பிக்கை. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசியில் கடைபிடிப்பது மகா சிவராத்திரி எனப்படும். மகா சிவராத்திரி அன்று இரவில் உலகில் உள்ள எல்லா லிங்கங்களிலும் சிவன் தோன்றுகிறார் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி தினத்தில் 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். இதில் பங்கேற்று இறைவனை வழிபட பலன்கள் நிறைய கிடைக்கும். சிவராத்திரி தினத்தன்று சிவாலயம் சென்று பஞ்சாட்சரம் அல்லது சிவநாமத்தை ஜெபிக்க வேண்டும். சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவாலயத்தில் நடைபெறும் 4 ஜாம பூஜை வழிபாடுகளின் போது லிங்க தரிசனம் செய்தல் மற்றொரு சிறப்பு. கண் விழித்தால் புண்ணியம். அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவன் சிவராத்திரி அன்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும்.
மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயில்களிலோ மற்றைய கோவில்களிலோ 4 ஜாமமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டும் தான தர்மங்கள் செய்யும் சிவபெருமானின் புகழ்பாடியும் சிவபுண்ணியம் அடையலாம். முருகப்பெருமான், சூரியன், இந்திரன், யமன், அக்னி, குபேரர் போன்றவர்கள் மகா சிவராத்திரி பூஜை செய்து பலனடைந்தார்கள். அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ததால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாக அமைந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததால் சக்ராயுதத்தை பெற்றார். அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியை மனைவியாக அமைய பெற்றார் என்கின்றன புராணங்கள். மகா சிவராத்திரி வழிபாடு. சிவராத்திரி வரலாற்றின் தோற்றம். மகா சிவராத்திரி திருவண்ணாமலையில் தோன்றியது. சிவபெருமான் வீற்றிருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை சிறந்து விளங்குகின்றது. சிவபெருமானின் நாளாக கொண்டாடப்படும் சிவராத்திரிக்கு தனிச்சிறப்பு உண்டு. மேலும் மகா சிவராத்திரிக்கு ஒரு தனித்துவமான வரலாறு உண்டு. சிருஷ்டியின் தொடக்கத்தில் இறைவனே தெய்வீக நெருப்பு தூணாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் என்பது இதன் முக்கிய அம்சமாகும். இந்த நாளே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மகா சிவராத்திரியை இறைவன் பிறந்த நாளாக தனக்கு தானே வெளிப்படுத்திய நாளாக கூறப்படுகிறது. புண்ணியம் தரும் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி இந்து மதத்தில் சிறப்பு வாய்ந்த பண்டிகையாகும். சிவன் என்ற வார்த்தைக்கு மங்களம், இன்பம் என்று அர்த்தம். சிவபெருமான் தன்னை வழிபடுபவர்களின் மனதில் உள்ள தீய எண்ணங்களான கோபம், காமம், குரோதம், பேராசை, பொறாமை ஆகிய கர்ம வினை கழிவுகளை அழிப்பவர். அவர் தன்னை வணங்குபவர்களின் வாழ்க்கையில் சந்திக்கும் நோய்கள், மனக்கவலைகள், வறுமை நிலை போன்றவற்றை அறவே அழிப்பவர். ஒருவன் தனது 3 பிறவியில் செய்த பாவங்களையும் அழிப்பவர் சிவபெருமான். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக விரதமிருந்து சிறப்பாக கொண்டாடப்படும் நாள். ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் சிவபெருமானை வழிபட்டு விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதன் மூலம் பல்வேறு நன்மைகளை நாம் அடையலாம் என கூறப்படுகிறது. உண்ணாவிரதத்திற்கு சில முறைகள் உள்ளன. விரதம் இருப்பவர்களும் அதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். சிவராத்திரியின் வகைகள். மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி. மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி? மகா சிவராத்திரி விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் குளிர்ந்த நீரில் நீராடி நெற்றியில் திருநீறு பூசி பூஜை அறையில் உள்ள இறைவன் திருவுருவத்தின் முன் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று இரவும் பகலும் எதையும் உண்ணக்கூடாது. சிவபக்தர்கள் பெறும் பலன்கள். பாவத்தின் அடிப்படையில் சிவனை கடவுளாக பார்க்கிறார்கள் பக்தர்கள். எனவே மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் விரதமிருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து மகா சிவராத்திரியில் சிவபெருமானின் அருளை பெற சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல பழமையான கோவில்களுக்கு செல்கின்றனர். மகா சிவராத்திரி என்று தெரியாமல் புலிக்கு பயந்து மரக்கிளையில் இரவு முழுவதும் விழித்திருந்த வேடனையும் காப்பாற்றினார் என்ற வரலாறும் உண்டு. இந்த கதையை போல் மகா சிவராத்திரியில் எழுந்தருளினால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று இந்து கலாச்சாரத்தில் பல கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும், செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும், நவகிரக தோஷங்கள் விலகும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.